ஹாய் காய்ஸ், இன்னைக்கு லவ் லைன்ஸோட நம்ம 4th எபிசோட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஹீரோ இங்க ஹீரோனோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிராரு. சுத்தி பார்த்துட்டு ஓகே நமக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னா சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பதான் தூங்கி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒன்று நோட் பண்றாங்க. அவங்களோட கார்ட் ஹோல்டரை பழைய வீட்லயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. அடக்கடவுளே போச்சுடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி ஃபர்ஸ்ட் போய் அதை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி டைரக்டா அங்க வந்துடுறாங்க. ஆனா உள்ள இருக்கிறது ஹீரோ தாங்கிறது இவங்களுக்கு தெரியாது இல்லையா. இவங்க பாட்டுக்கு கதவை தட்டுறாங்க. இந்த மாதிரி மிஸ்டர் காங் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தட்டிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோக்கு கதி கலங்குது. இவ என்னடா காலையிலேயே வந்துட்டா, இப்ப என்ன பிரச்சனை தூக்கிட்டு வந்திருக்காளோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப கூட டோர் ஓபன் பண்ணவே இல்லை. அப்புறம் தான் ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி சோஃபால என்னோட கார்ட் ஹோல்டர் இருக்கும், அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இவரும் இப்ப என்ன பண்றது, கதவை ஓபன் பண்ணா பாத்துருவாளே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா, அந்த கார்ட் ஹோல்டரை கையில பிடிச்சிட்டு கதவை ஃபுல்லா ஓபன் பண்ணாம கையை மட்டும் வெளியே நீட்டி கொடுக்குறாரு. என்னாச்சு உங்களுக்கு, நீங்க ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல எனக்கு கொஞ்சம் அலர்ஜியா இருக்கா அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இவங்களும் ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அலர்ஜி வந்திருக்குமோ, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மெடிக்கல் போய் மெடிசன் வாங்கிட்டு வெளியவே வச்சுட்டு அதையும் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி மெடிசன் வச்சிருக்கேன், உங்களால வெளியில போக முடியாது இல்லையா, அதனாலதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோக்கு பரவாயில்லையே இதெல்லாம் பண்றா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டா அவங்களோட ஃப்ரெண்டோட கெஃபேக்கு தான் வராங்க. அங்க வந்ததும் அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர கூட்டமா இருக்கு. வியாபாரம் வேற நல்லா ஓட ஆரம்பிச்சிருது. ஏன்னா பக்கத்திலேயே கேம் கிளப் இருக்கு இல்லையா, அதுக்கு வரவங்க அத்தனை பேர் கேமை முடிச்சுட்டு அப்படியே இங்க ஒரு டீயை போட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா. இதனால இவங்க ஃப்ரெண்டுக்கு நல்ல வருமானம் வருது. ஸோ இவங்க ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களோட ஃப்ரெண்டு வெளியில இருக்கிற கஸ்டமருக்கு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் வெளியில வராங்க. அப்படியே வெளியே பார்த்தா கரெக்டா இவங்க வெளியே வர்றப்பதான் இந்த காங் இருக்காங்க இல்லையா, அவர் ஒரு பாஷான கார்ல இறங்கி அப்படியே அந்த கேம் கிளப்புக்கு போறாரு. அதை பார்த்து இவங்களுக்கு டவுட், இவர் என்ன இப்படி இருக்காரு, இங்க போறாரு, ஒரு வேலை கேம் விளையாட போவாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உள்ள போய் அங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது, இவர் தான் இந்த கிளப்போட ஓனரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே என்கிட்ட இவ்வளோ எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அங்க கன்ஃபியூஸ் ஆகுது. கரெக்டா அப்ப ஒருத்த உள்ள அந்த பொண்ணு கிட்ட, என்ன நம்ம பாஸ் மறுபடியும் கார் மாத்திட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆமா இது புது காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எப்போலாம் இவர் கார் மாத்துறாரோ அப்போலாம் இவருக்கு புது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இதையெல்லாம் கேட்டு இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்படியே வெளியே யோசிக்கிறாங்க, இவ்வளவு பாஷா வாழ்ற ஒரு ஆளு நம்ம வீட்டுக்கு எதுக்கு ரெண்டுக்கு வரணும், ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கே, இது இவருக்கு தானா இல்ல ஹீரோவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அப்பதான் அவங்களுக்கு அங்க ஒரு டவுட்டே வருது. உடனே என்ன பண்ணிடுறாங்க, அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கிறதுன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கீழே போய் மறைஞ்சு நின்னுறாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா ஹீரோ அப்படியே நடந்து வருவாரு. அப்ப இவங்க பாத்துறாங்க, அட பாவி என்னோட வீட்லயே என்கிட்ட போய் சொல்லிட்டு எனக்கு தெரியாம இருக்கியா, அப்ப நீ தானே இது காங் இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு ஓரத்துல ஒரு சின்ன சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு நாள் எங்க இருக்க, என்ன பண்றா, என்ன அப்படிங்கிறது ஒரு தகவலுமே தெரியாத இருந்த ஒரு ஆளுக்கு இன்னைக்கு அவங்களோட வீட்டுல இருக்கிறத நினைச்சு ஒரு ஓரமா ஒரு குட்டி சந்தோஷம் இருக்கு. ஆனா இவங்க ஏன் என்கிட்ட மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டவுட்டுமே வருது. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த நாளே இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு உடஞ்சிருக்க கட்டில மாத்தணும்னு சொல்லிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவருமே கீழே இருந்து பாக்குறாரு, என்னடா இவ திடீர்னு பார்த்தா இவ்வளவு பாக்ஸா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா, ஆனா நான் தான் இங்க இருக்கேன் இவளுக்கு தெரியாது, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு அவங்க கால் பண்ணி, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி வாடா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி வர சொல்லிடுறாரு. ஹீரோயினும் ரொம்ப நேரமா தட்டி பாக்குறாங்க. ஆனா இவர் திறக்கிற மாதிரி தெரியல. அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ரீசன் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கா. அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி ஓகே இன்னைக்கு இல்லாட்டி பரவாயில்ல, நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அப்படிங்கிற பேர்ல ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியும் அந்த காங் இங்க வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் இங்க வெயிட் பண்ணிட்டே இருக்க. கொஞ்ச நேரத்துல இவங்க நினைச்ச மாதிரியே காங் ரொம்ப அவசரமா வந்துட்டு இருக்காரு. இவ்வளவு அவசரமா என்ன பிரயோஜனம், கரெக்டான ரூம்குள்ள வராம பக்கத்து வீட்டுக்குள்ள போயிருவாப்ல. அங்க போனோம்னா கரெக்டா ஹீரோயின் லாக் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இன்னுமா நீங்க ரெடி ஆகல, கொஞ்சம் ஓபன் பண்ண முடியுமா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அதோ திறக்கிற வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இவனுக்கு கூப்பிட்டு கேட்டா, மாத்தி இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்குள்ள வந்துட்டா, இப்ப என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு, சரி ஓகே இரு விண்டோ வழியா வரலாம்னு நினைக்கிறேன், நான் பார்த்துட்டு சொல்றேங்கிற மாதிரி சொல்லி கரெக்டா விண்டோல இருந்துட்டு அவருமே இறங்கி வந்தாரு. அப்புறமா எப்பவும் போல அப்படியே டோரை ஓபன் பண்ணிட்டு இவர் தான் இங்க இருக்கிற மாதிரி அங்க போயிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் அத்தனையுமே தெரிய பொய்ன்னு இருந்தாலும்
இருந்தாலும் அப்படியே சமாளிக்கிறாங்க. அப்படியா, நான் தான் சரி உங்களுக்கு புது பெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், வேற இந்த பழைய பெட்ல படுத்து ரொம்ப கஷ்டப்படுவீங்களே, அதனாலதான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே உள்ள வந்து ஒரு பொருளா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. இவங்க கரெக்டா கபோர்டையும் செக் பண்ண பக்கத்துல போயிடுறாங்க. டோரை ஓபன் பண்ணும்போது கரெக்டா அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து கால் வந்துருது. அதனால எப்படியோ ஹீரோ வந்து தப்பிச்சாரு. அப்புறம் பேசிட்டு வந்தோன்னே அப்ப கூட இந்த காங் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படி வரியா நீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி சரின்னு சர்க்காஸ்டிக்கா ஓட்டி விட்டுறாங்க. அப்படியே அவங்களும் சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் உயிரே வருது. அப்ப ஹீரோ வந்து கீழே இறங்கி வந்திருப்பாரு. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிருப்பாரு. ஏன்னா இருந்த அவசரத்துல வந்துட்டு அவரு ஒரு கால் செருப்போடு வந்துட்டு ஓடி இருப்பாரு. ஆனா ஹீரோயின் எந்த அளவுக்கு பிரில்லியன்ட், அதை கொண்டு வந்து உள்ளேயே வச்சுட்டு போயிருப்பாங்க. இதை ஹீரோ மட்டும் நோட் பண்ணிருப்பாரு. அவரு போச்சுடா, அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. உடனே இந்த காங்கிரண்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பக்காவா ஆட் பண்ணி வச்சிருக்கேன், நீ என்ன எப்படி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லூசு பையலே அவ பாரு ஒரு செப்பலை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு போயிருக்கா, நான் ஒத்த காலோட தான் சுத்திட்டு இருந்தேன், அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனாலும் காங் வந்து அப்படிலாம் இல்லை, அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளை கூப்பிட்டு கேட்டிருப்பாடா, இந்த அளவுக்கு இவ்வளோ இன்னசென்ட்டா இருந்திருக்க மாட்டா. ஆனாலும் ஹீரோக்கு நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்களோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அவங்களுமே பொண்ணுக்காக வந்துட்டு நல்ல வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும்னு சொல்லிட்டு அங்கே குக் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துமே. அப்போ கரெக்டாக ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பார்த்தா அது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்திருக்கும். அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து வந்திருக்கும். இதனால அவங்களுக்கு பயங்கரமான ஹாப்பி ஆகுது. சொல்லப்போனால் நாளைக்கே வந்து இன்டர்வியூ நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அப்பா மட்டும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே அந்த நாள் போயிருது. அடுத்த நாள் காலையில் விடியுது. குஷியோடு எந்திரிக்கிறாங்க. நினைச்சபடி நம்மளுக்கு ஒரு பெரிய நல்ல வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இவங்களோட வந்துட்டு ஆர்கிடெக்ட் இல்லையா, ஸோ அவங்க பண்ண ப்ராஜெக்ட் வந்துட்டு அவங்களோட வீட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு இவங்க காங் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. அவனுமே வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ வந்துட்டு அதை தனியா ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு பேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு அவங்களோட புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன படிச்சிருக்கா என்ன ஏதுங்கிறத வந்துட்டு காங் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. ஆனா அவருக்கோ பெருசா வந்துட்டு ஹீரோயின் பத்தி தெரியாது இல்லையா, அதனால வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கறத மட்டும் பேசிட்டு விட்டுறாங்க. இவரும் பேக் பண்ணி வச்சுட்டு ஹீரோ வந்து கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்து அதையெல்லாம் எடுத்துட்டு அவங்க அப்படியே வந்துட்டு அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக போறாங்க. எதையோ சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப்போட அவங்க போறாங்க. ஆபீஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. ஆனா அவங்க அட்டன் பண்றப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவங்கள எடுத்திருக்கிறது வந்துட்டு ஆர்கிடெக்ட் ரோலுக்கான கிடையாது. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அசிஸ்டண்டா, அது மாதிரி ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கு தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து சொல்றாங்க, என்னோட கெரியரை அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்திருக்கேன், ஸோ அதனால நான் வந்திருக்கிறது என்னமோ ஆர்கிடெக்ட் தான் அப்படின்னா, இல்லை இங்கே வந்துட்டு எங்களுக்கு வேகன்சி இருக்கிறது அசிஸ்டன்ட்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதுலேயே வந்துட்டு அந்த அம்மாவுக்கு மூஞ்சே இல்லைச்சு, நான் என்னென்னு நினச்சிட்டு வந்தேன், லாஸ்ட்ல இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. வந்து லிஃப்ட் ஓப்பன் பண்ணோடனே உள்ள போய் நின்னுறாங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். சொல்லப்போனால் அவன் தான் மேனேஜர் போல. அவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு தான் இப்போ வந்துட்டு இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க போல. அவனுமே பார்க்குறான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் இருக்கும்போது கூட போய் ஒருத்தர் கூட நிற்க கிடையாது. ஆனால் ஹீரோயின் வந்து கொஞ்சம் கூட நிமிந்து பார்க்காம அவங்க பாட்டுக்கு போய் லிஃப்ட்ல நிற்கிறாங்க. என்னது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு கிளிக் பண்ணி விடுங்கிற மாதிரி சொல்ல, யாரோட அந்த பொண்ணு புதுசாக இருக்கு, நம்மளை பற்றி தெரியலையோ, நம்மக்கிட்டே வந்து வேலை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இருந்தாலும் மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு, கையில் ரெஸ்யூம்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவரும் வந்துட்டு கிளிக் பண்ணி விடுறாரு. மனசுடைஞ்சு போன ஹீரோயின் ரொம்ப சோகமா அப்படியே அதெல்லாம் தூக்கிட்டு நடந்து வந்துட்டே இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து, அம்மா நீ யாரு, சும்மா எதையோ இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு நோட் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றும் சரியா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஹலோ நான் இந்த வீட்டில தான் இருக்கேன், வேணும்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு கீ எடுத்தா, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, உன்னை இங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததே கிடையாது, நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அங்க இருந்தவங்களும் இல்ல நாளா யாரையும் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி என் வீட்லயும் யாரும் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்தாததுக்கு அவனும் வேற சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஆளுக்கு இங்க ஹீரோ வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு இந்த நியூஸ் வந்துட்டு ஹீரோயினுக்கு போயிட்டு அவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹலோ சார் இருங்க, உங்களுக்கு இப்போ என்ன சார் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டா, யாருமா இவன் இந்த பக்கமாவே சுத்திட்டு இருக்கான்னு கேட்டா, ஹலோ அவரை நான் தான் என்னோட வீட்டில் குடி வச்சிருக்கேன், உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. உடனே இவரும் வந்துட்டு ஆளு பார்க்க ஒரு தினசா இருக்கான், அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு ஒரு மாதிரி எதையோ நோட் பண்ணிட்டே இருக்கான், அதனாலதான் என்ன ஏதுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் அப்படியே திரும்பி என்னதான்டா பண்ணங்க
அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அவரும் ஒரு டேப்லெட் எடுத்து இங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அவரு அந்த ஏரியாவே வந்து அழகா ஸ்கெட்ச் பண்ணிருப்பாரு. ஸோ இவ்வளவுதான் மேட்ரா, ஐயோ சாரி சார், நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் சொல்லிடுறாங்க, என்னோட ஃப்ரெண்டு தான் மிஸ்டேக்கா உங்களோட வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, அதுக்கும் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் எல்லாரும் கலைஞ்சு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அவங்களும் அப்படியே போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நான் கொண்டு வந்த ப்ராஜெக்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் அப்படியே எடுத்து பாக்குறாங்க. அப்புறம் ஹீரோ அப்படியே பின்னாடியே வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசுறாங்க. ஹீரோயினுமே வந்து சர்க்காஸ்டிக்கா கேக்குறாங்க, என்ன காங் சார் பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சரி விடு, அதுதான் தெரிஞ்சிருச்சுல, அப்படியே அதையே போட்டு பேசுற, புதுசா நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே வந்துட்டு அமைதியா ஹீரோயின் வந்து எதோ யோசிச்சபடியே உட்காந்துட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியுது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இல்ல இன்டர்வியூ வந்து நினைச்ச மாதிரி போகல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ஆர்கிடெக்ட் ரோலா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும், இல்ல உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்றப்போ அதுல வந்துட்டு இந்த மாதிரி த்ரோபீஸ் அப்புறம் வந்துட்டு ஆர்கிடெக்டோட திங்ஸ் எல்லாம் பார்த்தா அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் போனது என்னமோ ஆர்கிடெக்ட் ரோலுக்காக, பட் ஆனா அவங்க என்ன எடுத்துக்கிறேன்னு சொன்னது வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்டா. நான் கேட்டு பார்த்தேன், அப்போ என்னோட கெரியரை வந்து நான் மறுபடியும் ரீபில்ட் பண்ண போறேன், அதுக்கான ஒரு சான்ஸ்னா அதுக்கு எனக்கு இதுதான் சொன்னோம், என்ன ஆர்கிடெக்டா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். பட் ஸ்டில் அவங்களுக்கு வேணுங்கிறது வந்துட்டு அசிஸ்டன்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப மனசொடைஞ்சு போய் நான் அப்படியே வந்துட்டேன். ஸோ வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, இந்த பாத்தை வந்து மாற்றி சூஸ் பண்ணதான். ஒன்ஸ் வந்து நம்ம கரெக்டான டைம்ல கரெக்டான பாத்துல போகல அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். அட்லீஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் அதை சேஞ்ச் பண்ணிடலாம்னு நினைச்சேன், பட் ஸ்டில் என்னால் அதை பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும் நான் நம்புறேன், நம்பிக்கிட்டே இருக்கேன், இதுதான் என்னோட லாஸ்ட் ஹோப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்னைக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன், எனிவே நீ வாங்கி கொடுத்த காஃபிக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு, ஆமா நான் இப்போ வரைக்கும் கேட்கவே இல்லையே, உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ, நீ என்ன யூனே கூப்பிடலாம் அப்படின்னு. என்னது யூவா, அவ்வளவுதானா பேரு அப்படின்னு கேட்டா, ஆமா என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஓகே யூ பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பாவமா நடந்து வராங்க. அப்படியே நடந்து வந்து சிக்னல் கிட்ட நிக்கிறாங்க. அப்போ கூட அவங்களோட மனசுல வந்துட்டு எப்போ எனக்கான நல்வழி பிறக்குன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்க. கரெக்டாக அவங்களுக்கு டெக்ஸ்ட் வருது அதே கம்பெனில இருந்து, இந்த மாதிரி என்ன சொல்றீங்க, ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஹீரோயின் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு மணிங்கிறது ரொம்ப பெருசு தான். ஆனால் இப்போ அவங்க பார்த்து வந்து கரெக்டாக சூஸ் பண்ணல அப்படின்னா எல்லாமே மாறிடும். திருப்பியும் வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஆர்கிடெக்டாக அவங்களால ஆகவே முடியாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக போல்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் வந்துட்டு ஆர்கிடெக்டாக தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. இவங்க இந்த டெசிஷன் எடுக்கிறாங்க. அங்கே வந்து கிரீன் சிக்னல் வந்து விழுகும். இதே மாதிரி என் லைஃப்லேயும் ஒரு கிரீன் சிக்னல் விழுகுங்கிற மாதிரி நினச்சிட்டு அதை அப்படியே க்ராஸ் பண்ணி அப்படியே வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் காட்டுறாங்க. அதுவுமே அந்த மேனேஜர் வந்துட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்னும் ஒருத்தர் கூட வரவே இல்லை, கிடைச்ச ஒரே ஒரு பொண்ணுமே வந்துட்டு நான் வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக வரமாட்டேன், வந்தால் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கிடெக்டாக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஆஃபர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் இப்படி திரும்பி பார்த்துட்டு ஓ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே அப்படியே கட் பண்ண வந்துட்டு ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டு கூட இருக்கிறதா காட்டுறாங்க. அப்படியே உட்காந்துட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ரொம்ப பெரிய கம்பெனி, இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீ பாட்டுக்கு தூக்கி போட்டுட்டு வந்துட்ட, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால ஹீரோயின் வந்து தெரியும்டி என்ன பண்றது, இப்போ நான் இதை பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், பரவாயில்ல இது போனாலும் நான் வந்துட்டு ஆர்கிடெக்டா ஒரு சின்ன கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்ல, மனசுக்கு பிடிச்ச வேலை தான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்களோட இதில். அப்பதான் வந்து அவங்க அப்பா வந்து கால் பண்றாங்க, இந்த மாதிரி உன்னை பாக்குறதுக்காக நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லம்மா வீடு பக்கத்துல வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உச்சுடா, ஐயோ அங்க ஹீரோ வேற இருக்கா, இன்னைக்கு மாட்டி சாவட்டி வாங்க போறோங்கிற மாதிரி பயந்துட்டு ஒரே ஓட்டமா ஓடி கேப்ல ஏறி வந்துட்டு இருக்காங்க. டக்கு டக்குன்னு கேபை விட்டு இறங்கி ஏரியாக்குள்ள ஓடி வந்து மூச்சு வாங்க வீட்டுக்கிட்ட நின்னா கரெக்டா அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க. என்னமா இப்படி இருந்து வர அப்படின்னா, இல்லம்மா ஒரு சின்ன வேலை விஷயமா வெளில போயிருந்தாங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அப்படியே மேலே போறாங்க. தங்கி போறாங்க. கடவுளே இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ, இந்த மாதிரி நான் இருக்கிறதே ரெண்டு கூட்டிருக்குன்னு தெரிஞ்சா என்ன ஆகுறது, அது போக எனக்கு வேலையும் இல்லைன்னு தெரிஞ்சா என் மானமே போயிருமே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே வீட்டுக்கிட்ட வராங்க. அப்புறம் தான் ஒரு ஐடியா வருது, அம்மா இந்த மாதிரி நான் சாவியை வந்து ஆஃபீஸ்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா உடனே அவங்க, அட பரவாயில்லம்மா என்கிட்ட தான் ஒரு ஸ்பேர் கீ
இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்து தலை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை வேண்டாம் கொடுங்க நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தயங்கி அதை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ கூட அம்மா அப்பா இந்த மாதிரி நான் கதவை ஓப்பன் பண்ண போகிறேன், உங்களுக்கு கேட்குதா, நான் கதவை ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச மட்டும் காட்டுறாங்க. அங்கேயே இந்த 4th எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறமா இவங்க உள்ளே போனாங்களா, ஹீரோவை பார்த்தாங்களா, மாட்டிட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.